ஹாய் ஆல், இன்னைக்கு தோசைக்காய்ல பொரியல். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, 2 பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க இந்த தோசைக்காய் ஓகேங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ராவா சாப்பிடும் போதே மஸ்க்மலான் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது ஜூஸ்லாம் போடலாமான்றது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த காயை என் கொல்லிக்கு என் கையில் கொடுத்தோன்னே இது என்னடா பால் மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். பட் இதில் ஒரு ஆஃப் பீஸ் எடுத்து அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப் பீஸை தான் நான் பொரியல்லே செஞ்சேன். அவங்க தண்ணி ஊற்ற வேணும்னாங்க, நான் தான் லைட்டாக தண்ணி ஊற்றி செய்யலாம் ஃபஸ்ட் டைம், காய் வேகலைன்னா எப்படி சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தட்டை போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம், பொரியல் ரெடி. சாப்பாடு கூட நல்லா தொட்டு சாப்பிடலாம். இந்த காய் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டான இந்த ஒரு பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.